ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இனிப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு டேஸ்டா இருக்கும். ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பொடி பண்ணின வெல்லம் 5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தண்ணீர் தேவையான அளவு. 2 மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசா செத்தி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு இதில் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ மாங்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமா ½ டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. அப்பப்ப நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஃபுல்லா இன்னும் கரண்டியால இப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா ஃபுல்லா நல்லா மசிஞ்சிரும். இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொடி பண்ணின வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டுனா போதும். இது இப்படியே இருக்கணும்னா நீங்க அப்படியே விட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மாங்காய் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.